எல்லாம் சொல்லுங்க, பல நாட்டு பணங்கள் என் கையில் வரும். பிகாஸ் ஆஃப் அனாயிண்டிங். ஆவியானவர் வரும்பொழுது நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்கள், அது மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஆவியானவர் உங்ககிட்ட வந்தால் பல நாட்டு பணம் உங்கள் கையில் வரும். ஐயா, நீங்கள் இருக்கிற கண்டிஷன் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் சாதகமாக இருக்கிற ஆட்களை பார்த்து இந்த வசனத்தை பேசுகிற ஆள் கிடையாது. இதுக்கு நாடுனால என்னன்னு தெரியாது, இருக்கும். உனக்கு தான் ப்ராஃபஸி. ஆமாம், நீங்கள் யாரா வேணாலும் இருக்கீங்க. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். சாமானிய பிள்ளைகளாக கூட நீங்கள் இருங்க. ஆனால் என் தேவனுடைய வார்த்தையை சற்றிலும் குறைக்காமல் உங்கள் மேலே நான் பேசுகிறேன். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து எப்படி வரும் எனக்கு தெரியாது. கொண்டு வர வேண்டியது அவருடைய வேலை. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் அபிஷேகிக்கிற ஒரு மனுஷனுக்காக எங்கேயோ இருக்கிற பணங்களை ஆமென் அவன் பக்கத்தில் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாய் ஆகும். ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் பல நாட்டு பணங்களை என் கையில் கொண்டு வரும். ஆமென். ஏசாயா 45 தான் படிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, பல நாட்டு பணங்கள் என் கையில் வரும். பிகாஸ் ஆஃப் அனாயிண்டிங். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்க, என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு. எனக்கு புதுசாக ஒரு கலர், புதிய ஒரு வண்ணம் உங்கள் மேல் சேர்க்கப்படுகிறது. ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம். ஐஸ்வர்யத்தின் அபிஷேகம். பணங்களை ஈர்க்கும் அபிஷேகம், புதையல்களை ஈர்க்கும் அபிஷேகம், வெள்ளியையும் தங்கத்தையும் ஈர்க்கும் அபிஷேகம். கமலா பிரதா ரபலா கதார் லாபா ஷந்தா ரபலா கதாரா லாகமா ஷண்டா லா கதாரபா. ஆமென். சொல்லுங்க, உன்னிடத்திற்கு தாண்டி வந்து, இப்படி சொல்லுங்களேன், என்னிடத்திற்கு தாண்டி வந்து என்னுடையதாகும். அப்போ எங்கேயோ இருக்கிற பணங்கள், லாபங்கள், வியாபாரங்கள் உங்கள் கைவசமாக மாறும். நான் சொல்லட்டுமா? உலகளாவிய வர்த்தகங்கள் உங்கள் கைகளில் வரும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை சொல்கிறேன், உள்ளூர்லேயே ஒன்றும் நடக்கல, நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்ல இன்டர்நேஷனலா ஆமென், ஏற்றுமதி இறக்குமதி உங்கள் கைகளிலே கொடுக்கப்படும். தேவன் அதை கொண்டு வருவார். அபிஷேகம் சாமானிய பிள்ளைகள் கைகளில் ஆமென் இதை கொண்டு வந்து சேர்க்கும். உன்னிடத்திற்கு தாண்டி வந்து உன்னுடையதாய் ஆகும். அவர்கள் உன் பின்னை சென்று விலங்கிடப்பட்டு நடந்து வந்து. பாருங்களேன், அபிஷேகம் உங்ககிட்ட வரும்பொழுது நீங்கள் ஐஸ்வர்யவானாய் மாறுகிறீர்கள். சொல்லுங்க, என்னை ஐஸ்வர்யவானாக்கும் அபிஷேகம். அப்போ அபிஷேகத்தில் ஒரு வகை என்னது? ஐஸ்வர்யம். அப்போ அதில் தப்பே? அபிஷேகத்தினால தான் அது வரவே செய்யுது இல்லையா? கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அதில் எந்த தப்பும் கிடையாது.